ஹாய் அரேஞ்சபிள்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. நம்ம மக்களுக்கு நிறைய விஷயத்துல நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த நம்பிக்கையை வச்சு பணக்காரானவங்க பல பேர் உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவண்ணாமலையில தொப்பி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. தெரியாதவங்களுக்கும் பிளஸ் தெரிஞ்சவங்களுக்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். தொப்பியம்மா இவங்களை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப வருஷமா குளிக்காம தலையில ஒரு தொப்பியும் போட்டிருப்பாங்களாம். நான் ஏன் ஃபர்ஸ்ட் லுக்ஸை பத்தி சொன்னேன்னா, ஆள் பாதி ஆடை பாதி தானே. மொத்தத்துல இவங்களை பார்க்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருப்பாங்க. சில பேரு கண்ணுக்கு மட்டும். இன்னும் சில பேருக்கு எப்படி தெரியுறாங்கன்னா, தொப்பி அம்மாவா அதுவும் ஒரு சித்தரா தெரியுறாங்க. இப்படி தெரியறதுக்கு காரணம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்றேன். பெண் சித்தர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் காளி அம்மாவுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இவங்க திருவண்ணாமலை கிரிவலத்தை தினமுமே 3 தடவை சுத்துவாங்களாம். இன்னும் சில பேர் அவங்க ரிவர்ஸ்ல சுத்துறதாவும் சொல்றாங்க. ஆப்போசிட்டா கிரிவலம் வருவாங்க. எல்லாரும் நேரா போற வழியில போக மாட்டாங்க. பேக் சைடு அந்த ஆப்போசிட்ல தான் வருவாங்க. யார் மேல சாணி எடுத்து அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டும். அப்புறம் அவங்க நடுவில் ஒரு இடத்துல சாப்பாடு வாங்குவாங்களாம். அந்த சாப்பாட்டுக்குமே சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கி போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி விழுதுல கீழே அந்த சாப்பாடு மொத்தமும் பிரசாதமா. இதுவே அவங்க வாங்காம அப்படியே விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இல்லையா. சாமி எங்க இருந்து வந்திருக்காரு? இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 300 வருஷமா இங்க தான் இருக்காரு. சில டைம் ஜூஸ் எல்லாம் அப்படியே வாங்கி சிரிச்சுக்கிட்டே கீழே ஊத்திடுவாங்களாம். சோ அதுவுமே பிரசாதம் தான். உனக்கு அந்த அம்சம் இருந்து உனக்கு அதனுடைய இது இருந்தால் அவ்வளவு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அது சாப்பிட மாட்டாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. லோக்கல்ஸ்லாம் இவங்களை பார்க்கும்போது படக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. அப்படி காலில் விழும்போது உங்களை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போனாங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா எல்லா விஷயமும் நடக்குமா. அதுவே உங்களை பார்க்காம அப்படி அப்படின்ற மாதிரி தள்ளி போயிட்டாங்கன்னா நீங்க ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தமா. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டேன். சோ அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பல பேர் சொல்லிடுறாங்க. பிகாஸ் அவங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. பேசுறதுக்கு அதான வாங்கிக்கிறாங்க, பாக்குறாங்க, அவ்வளவுதான். பாக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்க நினைச்சாதான் பேசுவாங்க. அவனுக்கு என்ன பாச தெரியாதனால மௌன சாமியார் ஆயிட்டேன். இப்ப தொப்பி அம்மா பேர்ல காசு கொட்டுன்னு கொட்டுது. இதெல்லாம் கேட்கும்போது இந்த சகுனி படத்துல கார்த்தி ஒரு டயலாக் சொல்லிருப்பார்ல, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப பேசாதீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் கிட்ட மட்டும் பேசுங்க, அதுவும் ரொம்ப கம்மியா பேசுங்க, அப்பதான் உங்களை தேடி ஆளுங்க கூட்டமா வரும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை நாசர் எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணி பாப்புலரான சாமியார் ஆனாரோ அதே மாதிரி இங்க பல பேர் ஆயிருக்காங்க. அப்படி அந்த தொப்பியமா பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணி அப்படின்றவரு. போன வாரமே வர வேண்டியது எல்லாம் காமெடியா இருக்குது உங்களுக்கு. நான் வந்தேன் ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. அவர்கிட்ட போய் கேட்டா இவங்க என்னோட குரு, இவங்களை நான் வழிபடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட இவர் ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு. இவருக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சாமா. டாக்டர்ஸே ஒன்னும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு கைய விரிச்சுட்டாங்களா. ஆனா இவங்க ஒரு அடி விட்டாங்களா. அதே இடத்துல யூரின் போயிட்டாரா. அப்புறம் போய் செக் பண்ணப்போ கிட்னி ஸ்டோன் இல்ல, கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டாங்களா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஏமாம் பெருசாகுதுன்னாங்க. நான் பண்ணிச்சு வலது கையால ஒரே குத்துச்சு. யூரினே வந்துடுச்சு எனக்கு. கல்லு வெளியே வந்துச்சு. நான் இவங்களை கிட்டத்தட்ட 16 வருஷமா பாக்குறேன். என் பேர் மணி அப்படின்றத நான் சொல்லல, அவங்களே தான் கண்டுபிடிச்சாங்க. அப்பேற்பட்ட சித்தர் அவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. திருட்டு பைக்கு தானே இது. கரெக்டா கண்டுபிடிச்சாரு. ஒரு டைம் தொப்பியம்மாவோட ஃபேமிலி வந்தப்போ கூட அவங்க மீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அவங்க பொண்ணு வந்துக்கிறாங்கம்மா, நீ ஊருக்கு போயிட்டு உடம்பு பாத்துக்குமா, என் பொண்ணு கிட்ட போக மாட்டேன், அவ போ சொல்லுமா, நீ எங்கிட்டே சொல்றாங்க. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபேமிலியா இந்த விஷயத்த நீ சொல்லையே அப்படின்னு கேட்டா, இந்த ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மீடியா தான். எஸ்பெஷலி பின்னாடி கட்டைகள்னு கூட சொல்லலாம். கோவிட் டைம்ல என்னடா பண்றது அப்படின்னு வெறுப்புல சுத்திட்டு இருந்த டைம்ல இந்த பின்னாடி கட்டைகள் சேனல்ல நிறைய புது கண்டென்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு கண்டென்ட் இந்த தொப்பியம்மா பத்தி தான். தொப்பியம்மாவை இன்டர்வியூ எடுக்க, அப்புறம் அவங்க கூட பேசுற மணியை இன்டர்வியூ எடுக்க, தொப்பியம்மா இன்டர்வியூல பேசல, என்ன சும்மா அவங்கள காட்டியிருப்பாங்க. இத பார்த்துட்டு இவங்க என் அம்மா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிளம்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட டீட்டெயிலா விசாரிக்கும் போது தான் தொப்பியம்மாவோட உண்மையான பேர் பழனி அம்மாள்னும். பழனியக்கா எங்க அக்காவை நான் பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சு. நீ போய் கூட்டிட்டு வா, நான் பேக் ஷாட்ல அப்படியே டேன் பண்ணி நிக்கிறேன். சரி.
அவங்க திருப்பூர்ல இருக்க பாலக்கோடு அப்படின்ற குக்கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. பிளஸ் இவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போதே அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் அவங்க தம்பி தானாமா. அந்த தம்பியும் பெங்களூர்ல ஏதோ வேலைக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் என் தம்பியை பார்க்க போறேன்னு கிளம்பி வந்தவங்க தானா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகவே இல்லை. பெங்களூர்ல அம்மா வந்து தெரு தெருவா சுத்துறது, கோயில் கோயிலா போறது, தம்பி கிட்ட பேசுறது, அந்த ஆன்மா கிட்டே பேசுறது அப்படி எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதைய தாங்க. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் மேல்மருவத்தூர்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்ததாவும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதுக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப திருவண்ணாமலையில இப்படி ஒரு இடத்துல இருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கேட்ட போது இப்ப மேபி தெய்வீக அருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதனால இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. நலம் பாதிச்சுப்பட்டு அங்க போனாங்க. அங்க போய் அந்த கடவுளோட அருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவ்வளவுதான். இவளுக்கு திருந்த மாட்டாளுங்க போல இருக்கேடா. இந்த மாதிரி தெய்வீக அருள் இருக்கிறதுனால அவங்கள பார்த்து பைத்தியம் மென்டல் நீ ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்துல தான் யாருக்காவது பைத்தியம் பிடிச்சிரும், அதனால அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு நம்மளோட ஞானக்கண்ணு திறந்திருப்பாரு மிஸ்டர் மணி. அப்புறம் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு சித்தர்கள்ல நிறைய பேர் ரொம்ப நீட்டா இருக்கணும், அப்படியே டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சித்தர்கள்லயே பல வகை இருக்கு, ஞானி யோகி இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா சாமியார் வேற கேட்டகரி பாத்துக்கங்க. அவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அப்படி ஏசி கார்ல போயிட்டு வரணும், சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் சித்தர்கள் அப்படி கிடையாது, அவங்க அப்படியே ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சித்தர்கள் ஒரு கேட்டகரி, ஞானிகள் ஒரு கேட்டகரி, யோகி ஒரு கேட்டகரி, சாதுக்கள் ஒரு கேட்டகரி. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, அவங்க பெண் அப்படின்றதுனால இந்த மாதிரி அழுக்கா இருந்தா தானே யாரும் அவங்கள நெருங்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தொப்பியம்மா மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு 2-3 சாம்பிள் விட்டாரு. அதையும் சொல்றேன் கேளுங்க. அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. பழனியில சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் இருக்காராம். இதெல்லாம் என்னடா பேரு? அவரு பழனி ஆண்டவரை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் கீழே வந்து சாக்கடை எடுத்து குடிப்பாராம். இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. அப்புறம் சாம்பார் சித்தர், அவர் என்னன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் அங்க இருந்து சாம்பார் குண்டானா அப்படியே கீழே ஊத்திடுவாராம். ஒருவேளை அப்படி ஊத்திட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அந்த கடையில சும்மா லாபம் பிச்சுக்குமா. சாம்பார் எடுத்து ஊத்திட்டு போயிடுவார், சாப்பாடு என்ன இருக்கு எடுத்து ஊத்திட்டு போயிடுவாங்க. என்னைக்குமே சேல்ஸ் ஆகாது, அன்னைக்கு சேல் பிச்சுன்னு ஓடும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இது ஒரு வகையில உண்மையா கூட ஆகலாம். அதை எப்படி சொல்றேன்னா, இந்த சாமியார் இன்னைக்கு இந்த கடையில வந்து சாம்பார் ஊத்திட்டாரு அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு இந்த சாப்பாடு ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்களா சாப்பிடணுமா அதெல்லாம்? ஸோ இந்த மாதிரி பல சித்தர்களை பார்த்தாலே பல தடைகள் நீங்கும் அப்படின்றத நிறைய பேர் நம்புறாங்க. சரி, இந்த விஷயம்லாம் இருந்துட்டு போகுது. பட் மக்கள் என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சாக்காயிட்டேன். தொப்பியம்மா போற்றி தொப்பியம்மா பத்தி தெரியாம பேசாதீங்க, தெரியாதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன கன்ஃபியூஷன் வருது. யாருக்குத்தான் மனநிலை சரியில்லை? அப்போ இந்த வீடியோ மூலமா எனக்கு சொல்லணும்னு தோண ஒரே விஷயம் இதுதான், கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறது என்னமோ நல்லதுதான், ஆனா கண்மூடித்தனமா கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் நம்ப கூடாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்துல இந்த ரோட்ல வைக்கிற மயில் கல்லுக்கெல்லாம் துணியை கட்டி மஞ்சள் பூசி அப்படியே கும்பிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இதுல எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, நம்ம நார்மலா ஒரு 50 கிலோமீட்டர் எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னு நினைச்சாலே அட்லீஸ்ட் 1-2 மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருப்போம். அவங்க ஏதோ அவங்க குடும்ப பிரச்சனைனாலே ஏதோ ஒரு வகையில அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் கடவுளாக்குற அந்த கும்பலுக்கு என்ன லாபம்ன்றதுதான் புரியல. சோ ஃபைனலா கடவுளே இல்லைன்னு சொல்றான் பாத்தியா, அவனை கூட நம்பலாம். நான் தான் கடவுள்னு சொல்றான் பாத்தியா, அவனை தான் நம்ப கூடாது அப்படின்னு பல படத்துல நிறைய டயலாக் கேட்டிருப்போம். ஆனா கேட்டதோட விட்டுருக்கோம். அப்புறம் முக்கியமா இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், நான் குறிப்பிட்டு எந்த மதத்தையும் சொல்லல. எல்லா மதத்திலயும் இந்த மாதிரி வெரைட்டியா டெய்லி நியூ லான்ச்சா வந்துகிட்டே தான் இருக்காங்க. அதையும் மக்கள் நம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா தொப்பியம்மான்றவங்க நான் ஒரு கடவுள் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிட்டது கிடையாது. இவங்களை பார்க்கும்போதே ரொம்ப கிளியரா தெரியுது இவங்க ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு. ஆனா இவங்களை சுத்தி இருக்கவங்களோட மூட நம்பிக்கைனாலயா இல்ல சூழ்ச்சியாலையான்னு தெரியல, இவங்கள கடவுளா போர்ட்ரே பண்றாங்க. சோ இவங்களை கடவுள் மாதிரி ஆக்கி தேவையில்லாத ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியும் அண்ட் பலருடைய கேள்வியாவும் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் கேட்கும்போது ராகேஷ்க்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அவரும் தங்க சாமியார் அப்படின்னு உட்கார்ந்துடலான்னு பிளான் பண்ணிருக்காரு. சோ யாராவது அவருக்கு வந்து 1 பவுன்ல
உங்களுக்கு ஏதாவது செயினோ இல்ல நகையோ எடுத்துட்டு வந்து போட்டீங்க அப்படின்னா உங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொன்னாரு. 1 பவுன்கே கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னா 2-3 பவுன்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமா தீந்துரும். ஓகே அரேஞ்ச் பிளட்ஸ், நான் போய் நகை வாங்கி என் கடனை தீக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது நல்ல முடிவு எடுங்க. See you all in next video. Until then, tata bye from Rakesh and Jenny. Bye.